ஹலோ கைஸ், இப்போ வந்து அனிமே அண்ட் மங்கா சைட்லேருந்து என்னென்ன அப்டேட்லாம் கிடைச்சிருக்கோ அது மொத்தம் மாற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ பத்திரிக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா தோத்தாலும் ஜெயிச்சாலும் அண்டட் அன்லக் அப்படிங்கிற இந்த அனிமேவுக்கு ஒரு 1 hour ஸ்பெஷல் வரப்போகுது. இந்த 1 hour ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அடுத்த வின்டர் சீசன் வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர் இருக்குது. அனிமே பொறுத்தவரையும் வின்டர் அப்படிங்கிறப்ப இந்த ஜனவரி மாதம் சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு கம்மிங் ஜனவரியில் இந்த ஒரு அண்டட் அன்லக்கான 1 hour ஸ்பெஷல் வரப்போகுது. இதுக்கான சீசன் 1 செமையாக இருந்தது. ஸோ இப்போதைக்கு இந்த 1 hour ஸ்பெஷலில் அப்படின்னா கட்டப்பாங்க தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆங்குலர் அப்படிங்கிற இந்த ஒரு புது ஃபிஷிங் அனிமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிஷிங் அனிமே அப்படிங்கிறதுல என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்கன்னு தெரியல, பட் இப்போதைக்கு ஒரு புது ஃபிஷிங் அனிமே வரும்போது அதுக்கடுத்து இப்போதைக்கு ஒலிம்பிக்ஸ் நடக்குது. இந்த மேட்டர் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒலிம்பிக்ஸை வச்சு நிறைய மீம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒலிம்பிக்ஸில் இப்போதைக்கு வாலிபால் மேட்ச்சில் ஜப்பான் ப்ளே பண்ணுறப்ப அந்த இடத்துல ஹைக்யூவோட தீம் போட்டிருக்காங்க. ஹைக்யூ அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதம் கடைசியில் டெர்மினேட்டர் 0 அப்படிங்கிற இந்த ஒரு அனிமே வரும்போது கண்டிப்பாக இந்த மேட்டர் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட போஸ்டர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ளீச்சோட 1000 பெட் வார் இருக்குல்ல, இதை டைரக்ட் பண்ண அதே டைரக்டர் தான் இந்த ஒரு டெர்மினேட்டர் 0வில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ இந்த அனிமேல ஆக்ஷனுக்கு கொடிய இருக்காது எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த அனிமேக்கான ஹைப் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போதைக்கு காமிகான் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் போதில் இதில் ஏகப்பட்ட மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் பற்றி பேசுவாங்க. இதே மாதிரி அனிமே பற்றி பேசுகிற ஈவெண்ட் தான் ஜம்ப் ஃபெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் இப்போதைக்கு டிசம்பர் 21 அண்ட் டிசம்பர் 22 இருக்குல்ல, அந்த டேட்டில் நடக்கும் அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்மாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹையர் க்ரஷ் அட் ஒர்க் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமேவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ராக்வா லேடி அப்படிங்கிற இந்த அனிமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமெலாம் பேரே கேட்குறப்ப கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்க மாதிரி இருக்குது, பட் இந்த அனிமேக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்க தான் செய்யுது. அதனால தான் இந்த மாதிரி அனிமே ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து கெனுரிஸோட ஃபேஸ் வச்சு ஒரு காமிக் இருக்குது. அந்த காமிக் பேர் பிரிஸ்கர். ஸோ கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல, ஸ்பெல்லிங் சொல்கிறேன், BRZRKR. இந்த காமிக்கு ஒரு அனிமே வரப்போது அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ கெனுரிஸ் இருக்காரு, அவருக்காகவே இந்த அனிமே கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். இங்கிலீஷ் டப்பில் அவரே வாய்ஸ் கொடுப்பாரா அப்படிங்கிற இந்த மேட்டர் தெரில. அதுக்கடுத்து ஐ மே பி எ கில்ட் ரிசப்ஷனிஸ்ட் பட் ஐ வில் சோலோ எனி பாஸ் டு கிளாக் அவுட் ஆன் டைம் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமே சொல்லியிருக்காங்க. ஸோ அனிமே பேரே பார்த்தீங்கன்னா 1.5 லைனுக்கு வருது. ஸோ இவ்வளோ பெரிய பேரை வச்சு ஒரு அனிமே வரும்போது இந்த அனிமையோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஏகப்பட்ட அட்வென்ச்சர் அனிமேல கில்டு அப்படின்னு இருக்கும். அந்த கில்டில் ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்களே, அந்த ஒரு ரிசப்ஷனிஸ்டே ஒரு மெயின் கேரக்டராக இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த அனிமையோட ஸ்டோரியாக இருக்கும் போது. அடுத்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் சைலண்ட் விச் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து லைக்கோரிஷ் ரீகாயில் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஓல்டு கண்ட்ரி பம்கின் டு மாஸ்டர்ஸ் வாட்ச்மேன் அப்படிங்கிற இந்த அனிமே ஏப்ரல் 2025 வரப்போகுது அப்படிங்கிற இந்த மெட்டர் கன்ஃபார்மாக இருக்குது. அதுக்கடுத்து ராங் வே டு யூஸ் ஹீலிங் மேஜிக் அப்படிங்கிற இந்த அனிமேக்கான சீசன் 2 இருக்குல்ல, அது இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்லவே இல்லை. மேபி அடுத்த வருஷம் வரலாம். அடுத்த வருஷம் வந்தால் கண்டிப்பாக தரமாக இருக்கும். அதுக்கடுத்து ஹானாகோ குன் அப்படிங்கிற இந்த அனிமேக்கான சீசன் 2 ஜனவரி 2025 வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்மாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சின்ன வயசில் டோரிமான் அப்படிங்கிற இந்த அனிமே பார்த்துருப்பீங்க. இந்த அனிமேயில் நோபிட்டா இருக்கார்ல, அந்த நோபிட்டாவுக்கு வாய்ஸ் கொடுத்த அந்த வாய்ஸ் ஆக்டர் போன வாரத்தில் இறந்து போயிருக்காங்க. இந்த வாய்ஸ் ஆக்டர் நோபிட்டாவுக்கு ஜாப்பனீஸில் வாய்ஸ் கொடுத்த வாய்ஸ் ஆக்டர். இதோட பார்த்தீங்கன்னா அனிமே நியூஸ் முடிஞ்சிருச்சு. இந்த வாரம் ஃபுல்லாகவே ஏகப்பட்ட நியூ அனிமேஷனோட அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போதைக்கு அடுத்து மங்கா அப்டேட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மை ஹீரோ அகாடமி தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மங்கா முடிய போது சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு ஃபைனலாக இந்த மங்கா முடிஞ்சிருச்சு. பட் இந்த மங்கா தொடர்ந்து நிறைய புது மங்காஸ் வரப்போகுதுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வரையுமே அஃபிஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட் வரவே இல்லை. அதுக்கடுத்து டகிஹிகோ ஹினோயே அப்படிங்கிற இந்த ஒரு மங்காக்கா ஒரு ஃபேமஸான மங்காக்கா. அவர் எழுதின ஒரு தரமான மங்கா தான் வெகாபாண்ட் அப்படிங்கிற இந்த மங்கா. ஆனால் இவர் எழுதின இன்னொரு மங்கா இருக்குது, அதுக்கு பேர் தான் ரியல் அப்படிங்கிற இந்த மங்கா. இந்த மங்கா ரொம்ப நாளாகவே ஹியேட்டர்ஸில் இருந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8 அன்னைக்கு இந்த மங்கா திரும்பி கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்லியிருக்காங்க.
இதே மாதிரி பல வருஷமாக ஏட்டத்தில் இருக்க வெகாவாண்டை பார்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து 7 Deadly Sin 4 Nights of Apocalypse அப்படிங்கிற இந்த மங்கா இப்போதைக்கு ஒரு சின்ன ஹேட்டர்ஸில் போக போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்மாக இருக்குது. அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தரோட ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஹண்டர் இருக்குல்ல, ஹண்டரோட அடுத்த சாப்டர் சொல்லி இப்போதைக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா September 4 அன்னைக்கு இந்த சாப்டர் வரப்போகுது. இந்த சாப்டரில் மொத்தமாக 208 பேஜ் இருக்கும் அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஹண்டரோட மங்கா படிச்சிருந்தீங்கன்னா September 4 உங்களுக்கு செம பெரிய விருந்திருக்கு. அதுக்கடுத்து அப்போத்திகரி டைரிஸ் அப்படிங்கிற இந்த அனிமே போன வருஷத்தில் வந்துருந்தது. ஸோ இந்த அனிமே நான் பார்க்கல. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அனிமேவோட மங்கா ஆர்டிஸ்ட் இருக்கார்ல, அவரை வந்து 10 மாதம் ஜெயிலில் போட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டேக் கடாமல் வச்சிருக்காரு. ஸோ அதனால் வர ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஸோ இதனால் இந்த மங்கா அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற இந்த மேட்டர் தெரியல. பட் இப்போதைக்கு ஒரு 10 மாதம் உள்ளே போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட அனிமே நியூஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த அனிமே நியூஸில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புது அனிமேக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்த்துருப்போம். இதில் வந்து நீங்கள் எந்த அனிமேவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற இந்த மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் தான் செலக்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை. Yeah.